டிஸ்கஷன்லாம் இல்ல. படம் பார்க்க காசு கொடுத்து சும்மா வரல யாரும் இங்க. படம் போறீங்க, லைட்டா போறீங்க, படத்துல கடைசியில படம் ஆஃப் பண்ணிட்டு போறீங்க. ஹலோ கைஸ், இப்போ தான் ஸ்பைடர்மேன் படம் பார்த்து வந்துருக்கேன். வைப் எப்படி இருக்குங்கிற இந்த வீடியோவில் பார்த்துருந்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் பற்றி சில விஷயம் சொல்லியிருந்தான். ஸ்பைடர்மேன் படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிறது வந்து இன்னும் பழைய மாதிரி ஸ்பைடர்மேன் படம் இல்லைன்னு சொல்லிட்டு மக்களில் பல பேர் இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், மூவி லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது அது எப்படி இருந்ததுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே கைஸ், வீடியோக்குள்ள இருக்கலாம். நான் வந்து ஸ்பைடர்மேன் படம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பிடிச்சதை வச்சு சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா, அது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. மற்ற அடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் அட்வான்ஸாக, கொஞ்சம் அது பழசாக இருந்ததுனால கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போகலாம்னு சொல்லி கொண்டு போனாங்க. அது எல்லாமே நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அந்த பழைய ஸ்பைடர்மேன் இருக்கிற அந்த வைப் மட்டும் வந்து ஏதோ சம்திங் மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தில் ஏதோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு வைப்போடய கிளம்புனேன். கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோட மூவி ஷோ டைம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 3D மூவி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிட்டு நான் ராஜன் சார் தான் எப்பயும் போல் புக் பண்ணேன். ஏன்னா அங்கே ஸ்நாக்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், 3D மூவி வேறு அங்கேயும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே புக் பண்ணிட்டேன். வேறு வைப்பில் அப்படியே போயிட்டுருக்கேன். போயிட்டு பார்த்தா டைம் ஆகி போச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பார்க் பண்ணிவிட்டு கிளம்பி போகும்போது படம் ஓடிட்டு இருந்தது. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். அதில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து புக் பண்ணது பார்த்தீங்கன்னா கடைசி ரோவில். ஆனால் இருட்டில் ஒன்றும் கண்ணு தெரியாமல் கடைசி ரோவுக்கு முன்னாடி ரோவிலே போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், மாற்றி உட்காந்துட்டோம் அப்படின்னு. சரி, ஓகே, எங்கேனாலும் சென்டர் சீட் கிடச்சிச்சா, ஓகே, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் புக்கான மாதிரி இருந்தது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா புக் இல்லை. அதுக்கான ரீசன் வந்து நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் ஆகிற மூவியை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். அதுவும் இங்கிலீஷ் மூவி வந்து ரொம்ப ரேர் தான் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நானே சில டைம் டக்குன்னு மறந்துட்டேன். 4 வாரம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால ஆமாம் இல்லை புக் பண்ணியிருந்தோம், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போகும்போது டைம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிங்களா, நிறைய பேர் பார்க்காம விட்டுட்டீங்களா அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவியை மிஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு படம் மிஸ் பண்ணேன். அந்த படத்தோட நேம் மட்டும் தெரில. அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். சரி, டாபிக் வருவோம். எப்பயும் போல் 3D கிளாஸ் வந்துருச்சு. 3D கிளாஸில் பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் புது 3D கிளாஸ் தான், புதுசாக இருக்கிற 3D கிளாஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்களாங்கிறது எனக்கு தெரில. ஆனால் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும், மங்கலாக இருக்கும். அந்த கேட்டகரி வேறு ஒன்று இருக்குது. இதுக்கே நம்ம பயந்து போய் பார்க்குறதா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கிடைச்ச கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கொஞ்சம் மங்கலாக இருக்கிறது வந்து இருந்தது. சரி, ஓகே, தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். இந்த தியேட்டரில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வைப் கிடைச்சதா அப்படின்னா ஒரு 100 மார்க்குக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 75 அந்த மாதிரி தான், 75 ஒரு 70 தான் கொடுப்பேன். ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து எனக்கு அந்த மாதிரி இல்லை. ரெண்டாவது ஸ்க்ரீன் குவாலிட்டி இருந்தாலும் பிக் ஸ்க்ரீனில் இப்போ ஐநாக்ஸ் லாக்ஸ் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் நல்லாவே இருக்கும். அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த தியேட்டரில் வந்து என் கிரெடிட் போடுவாங்க. அதில் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. அதை நான் வந்து கடைசி வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை நான் எண்ட்லேயே சொல்கிறேன். சரி, ஓகே, படத்துக்கு தியேட்டரில் போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுறேன். ஓவராலாக சொல்லிடுறேன். நான் வந்து இவங்கள ஆக்டிங் நல்லா இருக்குது, அவங்க ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா படத்தோட விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்கும். ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்தது. ஆனால் நான் மிஸ் பண்ணது என்னென்னா, இந்த படத்தில் நான் சொல்ல நினைக்கிறது வந்து முழுக்க என்னுடைய கருத்து மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஸ்பைடர்மேன் படம் பார்த்த ஃபீலிங் இருந்துச்சா அப்படின்னா இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்து போன அளவுக்கு கிடைச்சதுன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே எடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து கதை கருன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நம்ம அடுத்த சீன் என்ன வரும் ஏதா அப்படிங்கிற மாதிரி ஸ்பைடர்மேனில் பொதுவாக இருக்காது. நார்மலான சீன் தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்து போனதுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி கிட்ஸுக்கு வந்து எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் நீட்டாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். அவங்க வந்து லாஜிக் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஜிக் பார்த்தோன்னா மூவியை பார்க்க முடியாது. மற்றபடி ஓவராலாக என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது. அடுத்த ஸ்நாக்ஸ் டைம் வந்துருச்சு. போயிட்டு ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓவராலாக பார்த்தோம்னா அந்த அளவுக்கு போர் அடிக்கல. அந்த அளவுக்கு வெல் மேடுன்னு சொல்ல முடியாது. நார்மலாக போச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம் மூவி, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. செகண்ட் ஆஃப் என்னன்னு சொல்கிறேன், அதில் ஒன்று இருக்குது. அடுத்தது என்னென்னா ஸ்நாக்ஸ் டைம் வந்துருச்சு. எப்பயும் போல் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு பாப்கார்ன் ஒன்று வாங்கிட்டு கிளம்பி போயிட்டோம். ஏன்னா அந்த தேட்டரில் கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்கும். எந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ அங்கே வந்து ஸ்நாக்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நம்ம டிக்கெட் ரேஞ்சுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்காது. ஆனால் அதுக்கான சாக்ரிஃபைஸ் அங்கே கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஏன்னா விஷுவலாக இருக்கட்டும், நான் சொல்கிறது வந்து
ஐமேக்ஸு ராக்ஸ் தேட்டர் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். மற்றபடி அந்த தேட்டரில் வந்து குறை சொல்ல முடியாது. கொடுக்குற காசுக்கும் சரி அதுக்கும் சரி ஒர்த்து தான் அந்த தேட்டர். நான் தப்பு சொல்ல மாட்டேன் எப்போவுமே. அடுத்தது போய் அதே சீட்டுக்கே போய் உட்காருன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் உட்காந்துட்டேன். பாப்கார்ன் வாங்கிட்டு போயிட்டேன். செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்ததுன்னா ஹல்க் வந்துட்டாரு. இதை நான் சொல்லிடக்கூடாது தான். இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன சீனாக சொன்னதுன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஹல்க்கும் அவரோட ஃபைட் சீன்ஸ் வந்து இதில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாவே இருக்குது. எப்பவுமே அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு அடிதடிங்கிறது சில விஷயம் வரும். அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்திருக்கு. வில்லனுக்கு ஸ்கோப் வந்து நம்ம எதிர்பார்க்காத வில்லனாக தான் இருப்பாங்க. மற்றபடி ஓவராலாக செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆக்ஷன் கொஞ்சம் நல்லாவே இருந்தது, கூட இருந்தது. ஆனால் 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்டும் இல்லை, ஒரு சைலண்ட்டாக 2 பேர் மட்டும் பேசுகிற மாதிரி இருந்தால் சில டைம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இதை வந்து அதில் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அவங்க அதை ஃபீல் கொடுக்கறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. மற்றபடி ஓவரால் நல்லாவே இருந்துச்சு. ஓகே கைஸ், இதுக்கு மேலே நான் ரொம்ப இழுக்க விரும்பல. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. ரொம்ப போர் அடிக்குது. 2-3 சீன் வந்து ஸ்லோவாக போகுது. அது எப்படி சொல்கிறது, பார்க்க என்னடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு. 2-3 சீன் அப்படி தான் இருந்தது. மற்றபடி ஓவராலாக நல்லா இருந்தது. இந்த படம் தேட்டரில் போய் பார்க்கலாம்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆனால் ஓவராக எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2 கொடுப்பேன். ஓவராலாக 3.2 கொடுப்பேன். என்னோட கருத்து இது. இப்போ கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வரேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எண்ட் கிரெடிட்னு ஒரு விஷயம் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அந்த விஷயத்தெல்லாம் நான் எதுவும் எதிர்பார்க்கல. அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து எல்லாம் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து அதை போட சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த டிக்கெட் டைமுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த வேர்டிங்ஸ் அந்த லெட்டர்லாம் வரும். இப்போ எண்ட் கிரெடிட்னா அவங்களோட நேம்லாம் வரும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் அதுக்காக தான் ப்ரோ படத்துக்கே வந்தேன், என்ன ப்ரோ அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது போய் போடாமல் போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, போடாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆப்ரேட்டர் தேட்டரில் போய் சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓவராலாக அங்கே இருக்கிற ஒரு குரூப் வந்து நாங்கள் எல்லாமே பேசினதுக்கப்புறம் சரி போடுறோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. வெயிட் பண்ண வச்சது போய் வெயிட் பண்ணது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி இந்த சங்கீத ஸ்வரங்கள் அப்படிதான் போயிட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அவன் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். இல்லை ஆடு 1-2 போட்டாங்க. ஆடெல்லாம் போடாதீங்கன்னு கத்தணும், ஆட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். எண்ட் கிரெடிட் போட்டாங்க. எண்ட் கிரெடிட் பார்த்தீங்கன்னா செம்ம ட்விஸ்ட். நான் வந்து சரி இவங்க ஹைப் கொடுத்தது பார்த்தா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து வேற லெவலில் போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எண்ட் கிரெடிட்டை பார்த்தீங்கன்னா அந்த வேர்டிங்லாம் போட்டாங்க. போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கமாக போச்சு. நானும் என்னதான் வரப்போகுது அப்படின்னு ஆவலாக இருந்தா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் தான் வச்சுருந்தாங்க. அதாவது இப்போ அந்த ஸ்பைடர்மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து அது வந்து ஒரு ஆப் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து ஸ்பைடர்மேன் பக்கத்தில் வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காமிச்சு கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் டிடெக்ட் ஆகுது வந்து புதுசாக ஒரு ஸ்பைடர்மேன் வர்ற மாதிரி ஒரு சீன். அதுவும் ரொம்பலாம் கிடையாது. அவங்க ஹைப்பு கொடுத்தது பார்த்து நான் வேற மாதிரி நினச்சிட்டேன். ஏதோ பெரிய விஷயம் கொடுக்க போகிறாங்க, அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அடுத்த பாட்டுக்கு தான் லீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு செகண்ட் தான் இருக்கும், 1 செகண்ட் 2 செகண்ட் தான் இருக்கும், அவ்வளோதான். இதுக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை முன்னாடியே கொடுத்து வச்சிருக்கலாம் பேசாம. அது ஏன் கடைசியாக கொடுத்தாங்கன்னு தெரில. ஒருவேளை நான் ஓவராலாக பார்த்து முடிச்சாச்சு. என்னன்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இதுக்காகடா இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வச்சு தான் கிளம்பணும். மற்றபடி படம் ஓவராலாக பார்க்க முடியாதுலாம் சொல்ல முடியாது. படம் அதாவது கிட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா முகசொலிக்கிற அளவுக்கு அங்கே இந்த சீனும் இல்லை. கண்டிப்பாக பார்த்து வைப் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம அதையும் இமேஜின் பண்ணுவோம், பறக்கும் போது எப்படி இருக்கும், அப்படி ஜாலியாக போவோம்ல, இந்த கம் விடுறது, இந்த பழைய ஸ்பைடர்மேன் இப்படின்னாவே வரும் பாருங்க ஒரு கம்மு, அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். உங்களுக்கு ஸ்பைடர்மேனில் எந்த பார்ட் வந்து ரொம்பவுமே பிடிச்சதுங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட் இந்த 3 பார்ட்ஸில் வந்து நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணேன். அடுத்ததும் வந்து நான் அதோட அட்வான்ஸாகவே வந்தது. இருந்தாலும் அந்த பழசு ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறாங்களா, அந்த மாதிரி தான். அதெல்லாம் நான் தேட்டரில் பார்த்ததில்லை, ஆனால் டிவியில் தான் பார்த்தேன். டிவியில் பார்க்கும்போது செம வைப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. இதாங்க என்னோட கருத்து. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? அப்படி பார்த்துருந்தா இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வைப் வேறு லெவலில் பண்ணிங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே கேஸ், நான் இதோட கிளம்புறேன். இது என்னமோ தெரியல, தொடர்ந்து நான் மூவி ரிவ்யூவாக கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நான் எல்லா கண்டென்ட்டும் போடலாம் தான் பார்க்குறேன். டைம் அதுக்கான சுச்சுவேஷன் அமையல. இதுக்கு மேலே வேறு கண்டென்ட் போட பார்க்குறேன். ஓகே கேஸ், பாய். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே கேஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கேஸ்.